தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 96988511. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சலீம் சார் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட அக்குபஞ்சர் கிளாஸ் 2 நாள் அட்டன் பண்ணிவிட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் சலீம். மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றேன். வர்றதுக்கான காரணம் என்னுடைய ஒய்ஃப் தான். அவங்க சில பெண்கள்கிட்ட, அவங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் சொன்னது, அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசும்போது எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், எனக்கு தலைவலியே சரியாகலை. அப்புறம் கடைசியாக அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு கிளினிக்கு நான் போனேன், எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் தான் போனேன், டவுட்டில் தான் போனேன். ஒரு ஃபீஸ் கேட்டாங்க, அதுக்கு தகுதியான ஃபீஸ் கேட்டாங்க. ஆனால் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ட 1-2 சிட்டிங்லேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த தலைவலி பிரச்சனையே இப்போ எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் என்னுடைய ஒய்ஃப் ஆர்வப்பட்டு என்ன பண்ணாங்க, இப்போ அக்குபஞ்சர் கற்றுக்குங்க. ஏன்டா அக்குபஞ்சர் அப்படின்றது மருந்துலா மருத்துவம், இது ஒரு வலி நிவாரணம். ஒரு பெயின் கில்லர் போட்டோம் அப்படின்னா என்ன, கிட்னியை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்தமே டேப்லெட்டுக்குன்னு போகாமல் நம்ம மருந்துலா மருத்துவம், இந்த மாதிரி அக்குபஞ்சர், இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இப்போ இதை நம்ம முயற்சி செஞ்சுட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் வேணால் முடியலை அப்படின்னு வேணால் போய்க்கலாம். மேக்ஸிமம் இதுலேயே இப்போ எனக்கு கூட தலைவலி இருந்துச்சு. நான் நைட் ட்ராவலிங் பண்ணும்போது தலைவலி இருந்துச்சு, ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துச்சு. இப்போ நான் கிளாஸ் 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இன்றைக்கி மேலாம் ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே அதுக்குரிய பாயிண்ட்ஸுகளை போட்டுட்டு, தலைவலிக்குள்ள பாயிண்ட்டுகளை போட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். இப்போ எனக்கு போட்ட இந்த ஒரு சிட்டிங் தான் நான் இருந்தேன். இப்போ இதுலேயே என்ன ஆயிடுச்சு, ஓரளவு ஒரு நல்ல நிவாரணம் கிடச்சி. அந்த அடிப்பில் நம்மளும் கற்றுக்கிட்டோம். நம்ம கிளாஸும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் இதுலேயே 6 மாத கோர்ஸுன்னு இருக்குது, நம்ம ஒரு 1 இயர் கோர்ஸ் அப்படின்லாம் இருக்குது. நம்ம முடிஞ்சளவு நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணிக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். அந்த அடிப்பில் தான் வந்தோம். பிரயோஜனமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். சார் நல்லா 2 நாளாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தார். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 2 நாளில் உங்களுக்கு வர்ற தலைவலி, மூட்டு வலி இதெல்லாமே அருமையாக சரிப்படுத்தலாம். அதே மாதிரி சுகர், பிபி, தைராய்டு இதெல்லாம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு உண்டான நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தருவோன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸ் நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லா வலிகளையும் சரிப்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி சுகர், பிபி, தைராய்டு எல்லாம் குறைக்கிறதுக்கும் உண்டான நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. இந்த 2 நாள்லேயே தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி நீங்களே நீடில் போட முடியும். பல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நாடி பரிசோதனை முறைன்னு இருக்குது. அதெல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தந்துடுவோம். இப்போ உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு தலைவலி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் நமக்கு ஒரு வலி வருது அப்படின்னா அதை நம்ம அப்போதைக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். தைலத்தை தேய்ச்சிக்கிறது எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்போதைக்கு அந்த வலி சரி பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக பெரிய வலிகளாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனையாக வரும்போது அப்புறம் சிரமப்பட்டுட்ருப்போம். பொதுவாக ஒரு தலைவலி வருது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சில பேர்த்துக்கு பித்தப்பையில் பித்தம் அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு பித்தத்தினால பித்த தலைவலி அப்படிங்கிறது வரும். இந்த பின்பக்கத்தில் பயங்கரமான வலி இருக்கும். அப்போ பித்தப்பையும் கல்லீரலையும் சரி பண்ணால் தான் அந்த தலைவலி சரியாகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பசி எடுத்தாலே தலைவலி வரும். அதாவது இறைப்பையிலையும் மண்ணீரலையும் எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது, அல்லது ஏதாவது கழிவுகள் தேக்க இருக்குது, ஜீரணம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த பசி எடுத்தாலே ரொம்ப தலைவலி வர்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு மைக்ரைன் ஹெட்டேக், ஒற்றை தலைவலி வரும். ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஒற்றை தலைவலி வர்றதை பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவலிக்கும் சைனஸ் பைகள் இந்த இடத்துல நெத்தி போட்டுக்கிட்டே எல்லாம் பயங்கரமாக வலிக்கும், மூக்குக்கிட்ட வலிக்கும், சைனஸ் பைகளில் நீர் கோர்த்துக்கிட்டால் இந்த சைனஸ் தலைவலிங்கிறது வரும். அப்போ எதனால் இந்த தலைவலி வருது அப்படிங்கிற
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தனித்தனியாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக சரியாகும். இந்த மாதிரி வலி வரும்போது நீங்களே அக்குபஞ்சர் நீடில்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இதில் சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடாது. ஏன்னா அதில் மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே டச் கொடுத்துக்கலாம், நீடில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்னென்ன சொல்லித்தரமோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அருமையாக சரியாகும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வலி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையாக சரியாகும். நம்ம உச்சந்தலையிலேருந்து பாதங்கால் வரைக்கும் வர அத்தனை வலிகளுக்கும் இந்த சுகர், பிபி, தைராய்டு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த புள்ளிகளை தூண்டி விட்டிங்கன்னா அருமையாக உங்கள் பிரச்சனைகள் சரியாகும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. அதுக்கு கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது படிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் படிச்சுக்கலாம். 75 வயசுலலாம் கூட நம்மக்கிட்ட வந்து படிக்கிறாங்க. 15 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த வயசில் வேணாலும் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, நேரடியாக இருக்குது. நேரடியாக வரதுன்னா கோயம்புத்தூர் கணபதிக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, ஆரிக்குலோ தெரப்பின்னு சொல்லிட்டு காதுலேயே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது டயட் அண்ட் நியூட்ரிஷன், ஸ்கால்ஃப் அக்குபஞ்சர், கைரோப்ராக்டிக், டான் தெரப்பி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். வகுப்புகளில் கலந்துக்கிறதுனாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஃப்ளவர் தெரப்பின்னு சொல்லிட்டு மனசையெல்லாம் அமைதிப்படுத்துறதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி எல்லாமே சொல்லித்தரோம். ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. நீங்கள் கிளாஸ் படிக்கிறதுனாலும் கிளாஸ் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எதனாலும் உங்கள் உடம்பு வந்து அருமையாக சரியாகிறதுக்கு இந்த கிளாஸஸும் சரி இந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்பவே உதவும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தலைவலி, மூட்டு வலி இந்த மாதிரி வலிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வலிகளை சரிப்படுத்தக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சிலதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை ரெகுலராக பார்த்துட்டு மசாஜ் பண்ணிங்கனாலே இந்த வலிகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LI4 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து ஒரு வலி நிவாரண புள்ளி. தலைவலி, மூட்டு வலி, பல்வலி, பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலி எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். பெயின் கில்லர் பாயிண்ட் இது. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் இந்த இடத்துல வச்சு மசாஜ் பண்ணுங்கள். பண்ண வலிகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். நம்ம காலில் 2வது 3வது விரல் சேர்ற இடத்துல ST44 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதுவும் வந்து ஒரு வலி நிவாரண புள்ளி. தலைவலி சரிப்படுத்தும், மூட்டு வலி, வயிற்று வலி இந்த மாதிரி எல்லா வலிகளுக்குமே இந்த பாயிண்ட்டையும் கொடுக்கலாம். இதுவும் ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட்டு. இதையும் ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த இடத்துல 4வது 5வது விரலுக்கு இடையில் GB43 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பித்தப்பையில் பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி, பக்கவாட்டு வலிகள், இடுப்பு வலி, தொடையில் வலிக்குது அந்த மாதிரியெல்லாம் வலி இருந்ததுன்னா இது வந்து ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட்டு. இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இந்த 3 புள்ளியும் கூட மசாஜ் பண்ணிக்கலாம். வலியெல்லாம் இருந்ததுன்னா பண்ண அந்த வலிகள் வந்து உங்களுக்கு அருமையாக சரியாகும். எல்லா வலிகளுக்குமே காமனாக இந்த 3 பாயிண்ட்டையும் மசாஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் தேவைப்பட்டால் நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அருமையாக சரியாகும். நன்றி.